வானத்தில் மேகங்கள் இருக்கிறது. இந்த மேகங்கள் எப்படி வானத்தில் பரவி வந்துள்ளது என்றால், கடலில் இருக்கக்கூடிய நீரானது ஆவியாகி அது வானத்திற்கு மேலே சென்று பரவி இருக்கிறது. மழை வருவதற்கான அது அறிகுறிதான். கருமையாக இருந்தாலே அது வெளிச்சத்தை மறைக்கிறது. சூரியனை பார்க்க முடியவில்லை. சூரியனை பார்க்க முடியாததால் தான் இந்த மேகங்கள் கருமையாக இருக்கிறது. இந்த மழையை யார் கொண்டு வந்தார்கள்? கடலிலிருந்து மேகமாக வந்ததற்கான காரணம் தற்செயலா அல்லது கடவுளா, இறைவனா, மனிதனா, மிருகங்களா? எது? இது ஒரு தற்செயலாக இயற்கையாக நடப்பது. இந்த மேகங்கள் கடல் இல்லாத இடத்தில் இருக்கிறதா? சுற்றி இந்த பூமியிலே பல இடங்களில் கடல் இருக்கிறது. 7 கடல்கள் இருக்கிறது. அதனால்தான் ஆங்காங்கே உலகத்தில் இருக்க பல நாடுகளில் மழை பொழிகிறது. தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும். தண்ணீர் இல்லை என்றால் இந்த உலகமே செத்து மடிந்துவிடும். அதனால்தான் இயற்கையாகவே அது இருக்கின்றது. எல்லோருக்கும் மழை பொழிகின்றது. உயிரினங்கள் வாழ்கின்றன. நேற்று மாலையில் ஒரு காகம் மழை தண்ணீரை எடுத்து அது குடித்து கொண்டிருந்தது. அதை பார்த்தேன். பக்கத்திலேயே ஒரு பைக்குக்காரர் வந்தார். உடனே காக்கா பறந்து விட்டது. அது முழுமையாக அது குடித்ததா இல்லையா என்று தெரியவில்லை. தண்ணீர் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. நாய்களுக்கு தேவைப்படுகிறது, பறவைகளுக்கு தேவைப்படுகிறது. அது இல்லை என்றால் எல்லாமே செத்து மடிந்துவிடும். ஆதலினால் மழை வேண்டும், மேகம் வேண்டும், கடல் வேண்டும், மக்கள் வேண்டும். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும். தண்ணீர் இல்லாமல் வானம் பொய்த்துவிட்டால் உலகமே பொய்த்துவிடும். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்வார், வானத்தை பற்றியே ஒரு பாடலையும் எழுதியுள்ளார். வானம் பரந்த எல்லையற்ற ஒரு பொருள் எதுவென்றால் பரம்பொருள். அது கடவுள் இல்லை. பொருளாக மேகமே ஒரு பொருள்தான், தண்ணீரும் ஒரு பொருள்தான், காற்றும் ஒரு பொருள்தான், எல்லாமே பொருள்தான். பரவி இருக்கக்கூடிய பொருள்தான் பரம்பொருள். இதை புரிந்தால் சரி.